ஃபஸ்ட் எவிக்ஷனா ரயானோட எவிக்ஷன் முடிஞ்சிருச்சு. அது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. எல்லோரும் சேர்ந்து கொடி ஏற்றினாங்க. கொடி ஏற்றும் போது விழுற பூ மாதிரி பேப்பர் விழுது. அந்த பேப்பரில் ரயன் எவிக்டடுங்கிற நேம் இருக்குது. ஸோ அப்படி அவர் எவிக்ட் ஆகி போயிட்டாரு. அதுக்கு அடுத்ததாக பவி எவிக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செட்டப் பண்ணியிருக்காங்க. 4 பேரும் ஒரு கதை புக்கை வாசிக்கணும். ஒரு பேஜாக வாசிக்கணும். பிக் பாஸ் சொன்னோடனே அந்த கதை புக்கில் என்னென்னா காடு மாதிரி தான் நாடும், காட்டுக்கும் நாட்டுக்கும் ஒற்றுமை இருக்குது, காட்டில் ஒரு சிங்கம் வேட்டையாடும், மான் அந்த சிங்கத்திட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடும், சிறுத்தை அதோட பலத்தை யூஸ் பண்ணும், முயல் வந்து குட்டியாக இருந்தாலும் வேகமாக ஓடும், குரங்கு வந்து தாவி தாவி தப்பிச்சுக்கும் அப்படின்னு போட்டு அந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ் பற்றியாக கதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு அனிமல் வந்து அதோட பலத்தை யூஸ் பண்ணும், ஒரு அனிமல் வந்து அதோட பயத்தை யூஸ் பண்ணும், ஒன்று வந்து அறிவை யூஸ் பண்ணும், ஒன்று வந்து அன்பை யூஸ் பண்ணும், ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கதை போகுது. அப்புறம் அதில் சிங்கங்கிறது மட்டும் எனக்கு முத்துக்குமரன் மட்டும் புரியுது. எனக்கு அதுக்கப்புறம் நரி வந்து கன்ஃபியூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணும், அப்படி ஆந்தை வந்து ரொம்ப புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணும், யானை வந்து எதையுமே கண்டுக்காமல் ஃபோக்கஸ்டாக மட்டுமே இருக்கும், குரங்கு வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே தப்பிச்சு அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கும், கூட இருக்கிறவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டேன்னு. இது ஒரு வேளை விஷாலை மென்ஷன் பண்ணாங்களோ அப்படின்னு தோணுச்சு. மான் வந்து யாருக்கிட்டேயும் மாட்டாமல் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் யாருன்னு எனக்கு தெரியலை. மேபி ரயானா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் நான் என்எஃப்பி வாங்கினாரு, டிடிஎஃப் வாங்கினாரு, அவராக இருக்கலாம். முயல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முயல் இந்த வீட்டை விட்டு முயலோட பயணம் வந்து முடிய போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரி புக்கில் இருக்குது. அடுத்த பேஜில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த முயல் இந்த வீட்டை விட்டு இப்போ போகக்கூடிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாரோட பேஜஸ்லேயும் பவித்ராவோட பேஜில் வந்துட்டு அந்த முயலே நீங்கள் தான் அப்படின்னும் போட்டு வாசிக்கிறாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த எவிக்ஷன். ஸோ பவித்ரா வந்து நான் ஹாப்பியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளம்பி போகிறாங்க. முத்து சொல்கிறாரு நீங்கள் போகிறப்போ அன்பு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், 2 கையும் அகலமாக விரிச்சுக்கிட்டே போங்க, ஓவர்ஃப்ளோ பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் அன்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக அனுப்பி வைக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.